வணக்கம். புதுக்கோட்டைக்கு வந்த அமித்ஷா அவர்கள், நாங்கள் தமிழ்நாட்டு நிறைய நன்மைகள் செய்திருக்கிறோம். வாரணாசியில் பாரதியார் பேரில் தமிழ் இருக்கை ஏற்படுத்தியிருக்கிறோம். ரயில்வேலலாம் தமிழில் அறிவிப்பு கொடுக்குறோம். ஒரு தமிழரை குடியரசு துணைத் தலைவராக ஆகியிருக்கிறோம். இவ்வளோ நன்மைகள் செய்கிற எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்கணும்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் 5 பைசா 10 பைசா சாக்லேட் லெவல் தாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நான் எதிர்பார்க்கறது ஒரு பெரிய சாப்பாடு லெவல். இப்போ ஜிஎஸ்டி வசூல் எல்லாம் டெல்லிக்கு போகிறதுனால மாநில அரசுக்கு நிதி வருமானம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரூ. 1 வாங்கினா 35 பைசா தரீங்க தமிழ்நாட்டுக்கு. யூபிக்கு மட்டும் ரூ. 1 வாங்கிட்டு ரூ. 3 தரீங்க. இந்த பாராபட்சம் எதுக்கு? அது இல்லாமல் ரயில்வே திட்டங்கள் தமிழ்நாடு மிகவும் புறக்கணிக்கப்படுது. இதனால் புது திட்டங்களே வர்றதில்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முக்கியமான பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குறதில்ல. இப்போ மெட்ரோ ரயில் திட்டம் நிதி ஒதுக்காதனால மாநில அரசு கடன் வாங்கி தான் செய்கிறாங்க. பிஎம்சி கல்வி திட்டத்துக்கு திட்டம் கிடப்பில் போட்டுறக்கூடாதுன்னு கடன் வாங்கி நிறைவேற்றுறாங்க. இந்த மகாத்மா காந்தி 100 நாள் திட்டத்துக்கு லேட்டாக நிதி வரதுனால கடன் வாங்கி தான் சமாளிக்கிறாங்க. இதனால் மாநிலத்தின் நிதி சுமை உயர்வதற்கு மத்திய அரசு தான் காரணம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சரி பண்ணலாம். மாநில பேரிடர் நடக்கும்போது எந்த உதவியும் வரமாட்டேங்குது. அதே வடநாட்டுக்குன்னா உடனே கொடுக்குறேன்றாங்க. இதெல்லாம் செய்யணும் இல்லையா? முக்கியமாக மீனவர் பிரச்சனை. தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் மீனவர்கள் செத்து செத்து பிழைக்கிறாங்க. இந்த இலங்கை கடற்படை அவ்வளோ அடாவடி தாக்குறாங்க, போட்டை பறிமுதல் பண்ணுறாங்க, மீனவனை கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க, ₹1 கோடி அபராதம் விதிக்கிறாங்க, போராட்டம் நடத்தி ஓஞ்சிட்டாங்க. இந்திய பேரரசு நினைச்சா இலங்கை அடக்கிறது ஒரு சாதாரண விஷயம். இது ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க, பாராமுகமாக்குறீங்க? அது நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா தமிழ் மக்கள் தாராளமாக ஆதரவு தர போகிறாங்க. அதே மாதிரி போதைப்பொருள் வட மாநிலங்களில் தான் தமிழ்நாட்டுக்கு வருது. ஒன்றிய அரசு நினச்சா தடுக்க முடியும். குஜராத்து முக்கியமான மாநிலங்களில் தான் உள்ளவே வருது. இது மாநில அரசு மேல் பழியை போட்டு நீங்கள் நிம்மதியாக்கிறது நினைக்கிறது தவறு. நிதி சுமை கூடுறதுக்கு பாராமுகம் தான் காரணன்றாங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டை கவனிச்சுக்கிட்டா தமிழக மக்களும் உங்களை கவனிச்சுப்பாங்க.